பந்தம் எது சொந்தம் சொந்தம் வாங்க தம்பி, நான் சொன்ன ஆளை போய் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக ஒருத்தரை வேலைக்கு சேர்த்தாராம். அடுத்த மாதம் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க தம்பி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். என்னாச்சு சார்? அர்ச்சனா, நீ அந்த வீட்டுக்கு போனியா? உங்க மனசு பரிசுத்தமாயிடுச்சு சார். அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு சபிதா மேடம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு தான் நான் அங்கே போனேன். காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? உரிமை அதிகமாக இருக்க இடத்துல தான் கோபமும் அதிகமாக இருக்கும். போக போக உங்களை புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறது இல்லை, நடக்கும். அப்படியே நடந்தாலும் எனக்கு அது வேண்டாம். என்ன சார், குடும்பம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். வெளியில வெறுப்பா காட்டுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்க அன்பு எப்பவுமே மாறாது சார். அந்த பரிசுத்தமான அன்பை நான் களங்கப்படுத்திட்டேன். குடும்பம்னா பிரச்சனை வருங்கிறது உண்மைதான். எனக்கு வந்தது பிரச்சனை இல்லை, அவமானம். என் தலையில நானே மண்ணெல்லி போட்டுக்கிட்டேன். இதுல சபிதாவையோ அவளை பெத்தவங்களையோ குறை சொல்ல முடியாது. அவங்க முகத்துல முழிக்க கூட நான் தகுதி இல்லாதவன். உங்களுக்குள்ளேயே ஏன் சார் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறீங்க? எப்போ நீங்க தவற உணர்ந்தீங்களோ அப்பவே நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. அதை சொல்லத்தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். சபிதா மேடத்துக்கு உங்க மேல கோவம் தான். அதுக்காக சுத்தமா வெறுத்துட்டதா சொல்ல முடியாது. எப்படியோ இருக்கட்டும் அர்ச்சனா, இனிமே அவ கூட வாழற தகுதி எனக்கு இல்லை. தயவு செஞ்சு நீ அங்க போக வேண்டாம். என் விஷயமா சபிதா கிட்ட எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். யாரை தேடுறமா? உன்னை தானே கேட்குறேன், யாரை தேடுறமா? கார்த்திக் சாரை பாத்தீங்களாப்பா? இல்லையம்மா, நேற்று ராத்திரி பார்த்ததோட சரி. ரூம் பூரா தேடி பார்த்தேன், அவரை காணமே. எங்கம்மா போயிட்டாரு? தெரியலையேம்மா. அக்கா கவலைப்படாதுக்கா, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அர்ச்சனாவிற்கு குடும்ப பாரத்தை சுமக்கும் உனக்கு மேலும் சுமையாய் இருக்க நான் விரும்பவில்லை. குடும்பத்திற்காக நீ படும் கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளாமல் வெளியிலிருந்து பார்க்கும் பார்வையாளனாய் இருக்க நான் விரும்பவில்லை. நான் போகிறேன். அம்மா அப்பா தங்கையிடம் நன்றியை தெரிவித்துவிடு. உங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் போவதற்கு நான் வருந்துகிறேன். என்னை காப்பாற்றி ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி. அர்ச்சனா, கையில என்னம்மா அது பேப்பர்? கார்த்திக் சார் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாருமா. நமக்கு பாரமா இருக்க அவர் விரும்பலையாம். இதுக்கு மேலே என்னம்மா பாரம்? எத்தனை பேர் வந்தாலும் நம்ம புள்ள மாதிரி கஷ்டத்தோட கஷ்டமா இருக்க வேண்டியது தானேம்மா கணக்கு. ஏம்மா, நீ ஏதாவது அவரை தப்பா பேசினியாம்மா? நான் ஏமா அவரை தப்பா பேச போறேன்? அவர் ரொம்ப நல்லவர். இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாரே. பாவம் அந்த புள்ள இந்த நேரத்தில் ஒண்டியா எந்த இடத்துல என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
அகிலா, உன் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவெடுத்த? பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சம்மதம் எடுத்துக்கலாமா? நான் கேட்ட டைம்க்கு இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கே. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லேன். அதை நான் 1 வாரம் 2 வாரம் டைம் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடவா? வேணாண்டி, என் மனசுக்கு ஒப்பலை. கொஞ்சம் பொறுமையா இருந்தா உன் நல்ல குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான். நீ 1 வாரம் டைம் கேட்ட உடனே எங்க சரின்னு சொல்லிடுவியோன்னு என் மனசு உறுத்திண்டே இருந்தது. ஊனமான மாப்பிள்ளையை கட்டிக்க உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லார் கண்ணுலையும் பெரிய பாதிப்பா தெரியுற ஊனம் எனக்கு தெரியல மாமி. அங்க பாருங்க, ஒரு வயசான அம்மா நிக்கிறாங்க. பட்டு புடவை, உடம்பு பூரா நிறைய நகை. அதுவே அவங்க எல்லா வசதியும் உள்ளவங்கன்னு காட்டுது. எங்கடி? அவங்க காதுல வச்சிட்டு இருக்காங்களே செவிட்டு மிஷின், அதை எடுத்துட்டாலோ ஆஃப் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு காது கேட்காது. அவங்க சந்தோஷமா இல்லையா? அவங்க முகத்தை பாருங்க. வெளியில தெரியிற ஊனத்தால எந்த பாதிப்புமே இல்லை. கண்ணுக்கு தெரியாம மனசுக்குள்ள இருக்கிற ஊனம் தான் ஆபத்தானது. என்ன மாமி அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது சரிதானே? என்ன ஓடியம்மா, ஏதாவது பேசி என் வாயை அடைக்கிறேன். நடக்கிறது நடக்கட்டும், எதுவும் நம்ம கையில இல்லை. முதல்ல இந்த ரேஷன் கடையை ஒழிச்சாகணும்க்கா. கியூல நின்று வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ரேஷன் கடையை ஒழிச்சிட்டா நம்மள மாதிரி ஏழைப்பட்ட குடும்பம்லாம் என்ன பண்ணுறது? க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு வாங்கினதான் ரேஷன் கடையில் போடுற கொட்டை கொட்டை அரிசி டைஜஷன் ஆகும். உனக்கு என்ன, இப்போ பேசிட்டு இருக்கிற மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுன்னா நீ ஏன் இந்த ரேஷன் கடையை பற்றி நினைக்க போற? நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்ல, அதுக்குள்ளே ரேஷன் கடைக்கும் எனக்கும் ஏன் பகையை உண்டு பண்ணுறேன்? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு 1 வாரம் டைம் கேட்ட? ஏன் நான் சரின்னு சொன்னால் என்ன தப்பு? அக்கா, ஏய் ஓரமா வா, வண்டி வருது. தப்பான முடிவு எடுக்காதக்கா. இந்த விஷயமா அம்மா எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? அம்மா மனசுல எவ்வளோ வேதனை இருக்கு தெரியுமா? எங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. என்னக்கா பேசாம வர? அது ஒருத்தர் போறாரு, அவரை பாரு. எங்க? நம்ம வர வழியில ஒரு ஆளு கண்ணாடி போட்டுட்டு போனார பாத்தியா? அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. அவரும் ஒரு விதத்துல ஹேண்டிகேப்ட் தான். ஏன் அவரோட ஊனம் மட்டும் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியல? நம்மள நிறைய பேர் பவர் கிளாஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு அந்த ஊனம் பெருசா தெரியல. அப்படித்தான் வாய் பேச முடியாதவங்க, கை கால் வழங்காதவங்க, இவங்க ஊனத்தெல்லாம் நம்ம பெருசு பண்ணாம அவங்கள ஏத்துக்கிற மனோபக்குவம் நமக்கு வேணும் பவானி. மனசு ஊனமா இல்லாம இருந்தா போதும். அதை விட என்ன வேணும்? மாமி, அகிலா வா 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 வா. என்ன விஷயம்? என்னடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? குழப்பமா? ஓ, 1 வாரம் கெடு வச்சியே அந்த குழப்பமா? ஒரே குழப்பமா இருக்கு மாமி. என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல. அம்மா, தங்கக்கா எங்க? தங்கம்மா அவளும் மாப்பிள்ளையும் யாரோ தெரிஞ்ச வாரத்துக்கு போயிருக்கா. என்னடி, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல மாமி, வர்ஷா கிட்ட பேசணும் போல இருக்கு. வர்ஷா கிட்டயா? அவ அமெரிக்கால எல்லாம் இருக்கா. டெலிஃபோன் பில் எவ்வளோ ஆகும்? வர்ஷா கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? ஓஹோ, கல்யாண விஷயமா பேசணுமா? அவளுக்கு என்னடி தெரியும்? அவதான் படிப்பு பணம் இந்த ஊரையே மறந்துட்டுல இருக்கா. இல்ல மாமி, சில விஷயத்துல அவ ரொம்ப ஷார்ப். நமக்கு குழப்பமா தெரியுற விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். ஒரு விதத்துல இந்த விஷயத்துல அவளும் சம்மந்தப்பட்டிருக்கா. அதான் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்த்துடலாமேன்னு. ஆமா ஆமா, நல்லா படிச்சவ, பல நாடும் சுத்துனவ, யோஜனை கேட்கறது தப்பு இல்லைன்னு தான் தோன்றது. ஆனா டெலிஃபோன் பில் எவ்வளோ ஆகும்னு தெரியலையே. என்ன ஒரு 500-600 ஆகும். அவ்வளோ ஆகுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அமெரிக்கானா பக்கத்துலயா இருக்கு?
இங்க இருக்கு டில்லி. தங்கத்துக்கு ஃபோன் பண்ணாவே 150 ரூபா 200 ரூபா ஆகும் தெரியுமோனோ? அகிலா, தங்கம் சொன்னத தப்பா நினைச்சுட்டியா? என்ன நீங்க? ஏன் அப்படி சொன்னானா, நீ அந்த ஆத்துக்கு மாட்டு போனா போனீன்னா உங்க ஆத்து கஷ்டம் தீரும், நீயும் நன்னா இருப்பேன்னு தான் சொல்லியிருப்பா. எனக்கு புரியுது மாமி. நான் உங்களையும் அக்காவையும் என்னைக்குமே தப்பா நினைச்சதில்ல. வரேன். ஃபோன் பண்றேன்னு வந்துட்டு ஃபோன் பண்ணாம போற? இல்ல வேணாம், நான் லெட்டர் எழுதி போட்டுக்கிறேன். நல்ல பொண்ணுடி நீ. அகிலா, வந்துட்டேன். சீக்கிரமா வா. வாடி. நீ ஏன் ஃபோன் பண்றதா சொன்ன, அவளே அமெரிக்காவில இருந்து ஃபோன் பண்ணிட்டா. அங்க இருந்து பண்ண மட்டும் என்ன, காசு கம்மியா வாயிட போறது? போய் பேசு. வருஷம் நான் அகிலா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, நேத்து தான் உனக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். அப்படியா? வரும் வரும், நான் பொறுமையாவே படிச்சுக்கிறேன். ஆமா, என்ன விஷயம்? லெட்டர்லாம் எழுதியிருக்க? எனக்கு கல்யாணம் வருஷா. வாவ், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. யார் மாப்பிள்ள? அது ஏய், என்ன அகிலா பதிலே காணோம்? அதை பத்தி லெட்டர்ல எழுதியிருக்கேன், படி. ஒரு நிமிஷம், ஏன் இவ்வளோ சத்தமா பேசுற? அமெரிக்கால இருக்கிறவனுக்கு கேட்க வேணாமா? அகிலா, நான் அமெரிக்காலேருந்து பேசல, என் வீட்டிலேருந்து தான் பேசுறேன். நீ மெல்லமா பேசினா கூட எனக்கு நல்லாவே கேட்கும். ஏய், எப்போ அது? ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம், அது குரூப் லீடர் நான் தான். அமெரிக்காலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம். அங்கேருந்து இன்னைக்கு காலையில் தான் நான் மெட்ராஸ் வந்தேன். என்ன எப்போ பார்க்க வரப்போற? உன்னை பார்க்காம போவேனா? மாப்பிள்ளை யாருன்னு மட்டும் சொல்லு. ஏய், அதான் வரப்போறல, நேரில் சொல்கிறேன் வா. டென்ஷன் பண்ணுறப்பா. சரி, நம்ம எப்பவும் மீட் பண்ணுறப்பாக்கு நீ உடனே கிளம்பி வா, ஓகே? நான் வந்துடுறேன், நீ சீக்கிரம் வந்துடு. ஏய் அகிலா, ஃபோன்
போன்ல உன் கல்யாணத்தை பத்தி சொன்னியே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு? முதல்ல அதை சொல்லு. அவர் உனக்கு நல்லா தெரியும். நீ பார்த்துருக்க, பேசியிருக்க, பழகிருக்க. என்ன அகிலா புதிர் போடுற? சஸ்பென்ஸ்லாம் வேண்டாம், யாருன்னு நீயே சொல்லிடு. யாருன்னு தெரிஞ்சா உனக்கு ஷாக்கா இருக்கும். அவர் யாரும் இல்லை, கௌரி சங்கர். உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இது இன்ஃபர்மேஷன் இல்லை, ரெக்வெஸ்ட். உன்னோட அனுமதி வேணும்னு தான் இதை சொல்றேன். ஏன் எதுக்கு சிரிக்கிற? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? என்ன இருந்தாலும் கௌரி நீ லவ் பண்ண ஆள் இல்லையா? நான் கௌரியை லவ் பண்ணது உண்மை, ஆனா இப்போ இல்ல. நான் யூஸ் பண்ண எந்த பொருள்லயுமே ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் அதை தூக்கி எறிஞ்சிடுவேன். அது உனக்கே தெரியும். கௌரி என்னைக்கு குறை உள்ளவனா ஆனானோ அன்னைக்கே நான் அவரை தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்த்தது இல்ல, தெரியுமா? ஆனா நீ ஒரு சரியான சென்டிமெண்டல் ஃபூல் அகிலா. நாய்க்கு கால் உடைஞ்சா அதை தூக்கிட்டு போய் காப்பாத்துறது, ரோட்ல எவனா போனா சோகமா நீயும் அவனோட சேர்ந்து சோகமா போறது. உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரி நான் பார்த்ததே இல்ல. இது பாரு, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, நல்லா யோசி. இது உன்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். சின்ன வயசு தானே, இப்போ என்ஜாய் பண்ணாம எப்போ என்ஜாய் பண்ண போற? அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறது, குழந்தை குட்டி, அதுக்கப்புறம் அவங்க படிப்பு, இது அதுன்னு. அதனால தான் சொல்றேன், உன்னோட முடிவை நீ ரீகன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது. இது பாரு அகிலா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கௌரியோட பழகினது எல்லாம் முடிஞ்சு போன கதை. என்ன அப்படி பாக்குற? ஓகே, என்ன ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு இப்போ புரியுது. நானும் கௌரியும் கார்ல இருந்தோன்னு ஒரு நாள் உன்கிட்ட சொன்னேன்ல, அதனால தானே நீ என்ன இப்படி பாக்குற. இத பாரு அகிலா, எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னை இழக்க மாட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் கௌரியோட பழகினது எல்லாம் உண்மை. நாங்க 2 பேரும் தனிமையில இருந்ததும் உண்மை. ஆனா என்னைக்கும் நாங்க வரம்பு மீறினது கிடையாது. இதெல்லாம் போன்ல உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மத்தபடி உன் கல்யாண விஷயத்துல நீ அவசரப்படாம ஒரு நல்ல முடிவாயிடு. நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல அமெரிக்காவுக்கு போறேன். நீ இன்னைக்கு நைட் ஒரு நல்ல முடிவா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? என்ன? அன்பின் வடிவம் யார் என்று கேட்டால் அத்தனை கண்ணிலும் அகிலா தெரிவாள். உயிரை போலவே உறவுகள் சுமைப்பாள், உங்களை மறைத்து பூக்கள் தருவாள். நிலவை பார்ப்பாள், கரையை பாராள், அலையை பார்ப்பாள், நுரையை பாராள். மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்